நன்றி சொன்னாலும் அது பத்தாது. இந்த மேடையிலும் இரு கரம் கூப்பி பாதம் தொட்ட நன்றியை நாங்கள் காணிக்கையாக்குகிறோம். நீங்கள் இல்லை என்றால் இந்த ஆட்சி இல்லை. இந்த ஆட்சி அமைப்பதற்கு மூல காரணமாக, முதன்மை காரணமாக இருந்த எங்களின் தாய் குலங்களே, உங்களுக்கு நன்றி 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 நன்றி. பெரம்பூர் சிவா அவர்கள் சொன்னாங்க, சாதனை விளக்க பொதுக்கூட்டம் தலைவர் தொகுதியில் இருக்கு அப்படின்னு. ஐயா, அந்த சாதனை விளக்கும் பொதுக்கூட்டத்துல ஒரு 5 நிமிஷம் பேசுறதுக்கு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நண்பரிடம் கேட்டேன். ஏன்னா ஒரு சாதாரண எளிய பின்புலத்தை சார்ந்தனா, மிகவும் எளிய ஒரு ஒடுக்கப்பட்ட பின்புலத்தை சார்ந்தனா, இன்று ஒட்டுமொத்த தமிழ்நாடு மதிக்கக்கூடிய வகையில் தமிழ்நாடு பாடநூல் கழகம் தலைவர் என்கின்ற அங்கீகாரத்தை கொடுத்த தலைவர் அண்ணன் விஜய் அவர்களுக்கு, அவர் நின்று வெற்றி பெற்ற அந்த தொகுதியில் நின்று அண்ணன் அவர்களுக்கு என் நன்றியை சொல்ல வேண்டும் என்பதற்காக இந்த இடத்துக்கு வந்திருக்கிற மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அண்ணன் விஜய் அவர்களுக்கு மனப்பூர்வமான நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். பிரச்சாரத்துக்கு வந்தோம். பெரம்பூர்ல பிரச்சாரத்துக்கு வருகின்ற பொழுது நானு, மாவட்ட இணை செயலாளர் ஜெகன், பாசத்திற்குரிய அக்கா தேவி அவர்கள் எல்லாம் கடுமையான வெயில்ல இந்த ரோட்ல நாங்க பிரச்சாரம் பண்ணிட்டு போறோம். விசில் சின்னத்திற்கு ஒரு வாய்ப்பை தாருங்கள், தமிழ்நாட்டின் முதலமைச்சராக வர உள்ள அண்ணன் விஜய் அவர்களுக்கு ஒரு வாய்ப்பை தாங்கன்னு ஓட்டு கேட்டு போகும்போது கடுமையான வெயில். அப்போ ஒரு இருசக்கர வாகனத்துல 2 பேர் ஸ்பீடா வராங்க. வந்துட்டு, என்னப்பா இவ்வளவு வெயிலா இருக்கு, இந்த வெயில்ல ஓட்டு கேக்குறீங்களே, கொஞ்சம் வெயில்லாம் தாழ்ந்த பிறகு ஒரு சாயங்காலம் 3-4 மணிக்கு நீங்க பிரச்சாரம் பண்ண வேண்டியதானே அப்படின்னு சொன்னாங்க. சரிங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு நாங்க சொல்லிட்டோம். அதன் பிறகு போனவங்க திடீர்னு ஒரு 2 நிமிஷத்துல அதே இருசக்கர வாகனம் வந்தது. கையில 2 மாசா பாட்டிலோட தயவு செய்து இந்த மாசாவை குடித்துட்டு நீங்க பிரச்சாரம் பண்ணுங்க, என்னால பிரச்சாரம் பண்ண முடியாது, ஏன்னா நான் 6 மாதம் கர்ப்பிணி பெண்ணாக இருக்கிறேன், வெயில என்னால வர முடியாது என்று சொன்ன அந்த தாய்க்கு இந்த மேடையிலிருந்து நன்றியை நாங்கள் காணிக்கையாக்குறோம். தாயே, உன்னுடைய உழைப்பும் உன்னுடைய அந்த பற்றும், நீங்கள் நினைத்த அண்ணன் விஜய் அவர்கள் முதலமைச்சராக வரணும்னு சொல்லிட்டு அந்த 6 மாத கர்ப்பிணி அந்த பெண்மணி அந்த வெயில்ல எங்களை வாழ்த்துனீங்களே, அந்த வாழ்த்துதான் இன்று தாவேக ஆட்சி அதிகாரத்தில் இருக்கு. இதே போன்று தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய தாய்மார்கள் மனதளவிலும் வழிபாட்டு தலங்களிலும் எல்லா இடங்களிலும் சென்று என் வீட்டு புள்ள, என் தம்பி, என் அண்ணன், என் பெரியப்பா விஜய் அவர்கள் வெற்றி பெறணும், தமிழ்நாட்டின் முதலமைச்சராக வர வேண்டும் என்று நீங்க வேண்டிய அந்த வேண்டுதல் தான் யாருக்கு கேட்டதோ இல்லையோ இறைவனுக்கு கேட்டது. கட்சி ஆரம்பித்த 2 ஆண்டுகளில் அண்ணன் அவர்கள் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக வென்றார். இந்த நிகழ்வு கூட, இந்த நேரம் கூட சரியான ஒரு நேரத்தில் தான் இந்த நிகழ்ச்சியை நடத்துறோம். ஏனென்றால் 2 ஆண்டுகளுக்கு முன்பு அண்ணன் விஜய் அவர்களுடைய பொற்கரங்களால் அறிவிக்கப்பட்ட அடர் சிவப்பு மஞ்சள் நிறம் இரட்டை போர் யானை நடுவில் பாகை மலர் 28 நட்சத்திரங்களை உள்ளடக்கி பட்டொளி வீசி பறந்து கொண்டிருக்கின்ற நம் தொப்புள் கொடி, நம்மளுடைய கட்சி கொடி அறிவிக்கப்பட்ட நாளில் இந்த கூட்டம் நடக்குது. ரொம்ப பெருமையா, எப்படி சிவப்பு புரட்சியை எழுச்சியை சொல்கிறதோ அது போன்று புரட்சிகரமான ஒரு ஆட்சி தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருக்கு. சமூக நீதி என்றால் என்ன, சமத்துவம் என்றால் என்ன, தாவேகா கட்சியை சார்ந்தவர்களுக்கு தெரியுமா என்று எங்களை விமர்சித்த, எங்களை ஏளனம் செய்த 2 ஆண்டுகளுக்கு முன்பு எங்களை பார்த்து சிரித்துக் கொண்டிருந்தவர்களுக்கு தலைவர் அவர்கள் சொல்கிறார், நான் பேச்சால் சொல்லக்கூடிய ஆள் அல்ல, செயலால் சொல்கிறேன். இந்த ஆட்சி சமூக நீதி ஆட்சி, ஆட்சியிலையும் அதிகாரத்திலையும் பங்கு கொடுத்து சமூக நீதியை நிலைநாட்டக்கூடிய பெரியாரின் பேரனாக, அண்ணல் அம்பேத்கரின் பேரனாக இருக்கக்கூடிய ஒரு ஆட்சி. மஞ்சளை போன்று ஒரு மென்மையான ஒரு ஆட்சி, மஞ்சளை போன்று ஒரு மங்களகரமான ஒரு ஆட்சியை அண்ணன் விஜய் அவர்கள் உருவாக்கி கொண்டிருக்கிறார். ஆட்சி அமைத்தவுடன் அவர் கையெழுத்திட்ட முதலே சிங்க பெண்கள் அதிரடி படை என்கின்ற ஒரு படையை உருவாக்கிறார் என்றால் பெண்களின் பாதுகாப்பிற்கு அவங்க வீட்டு சகோதரனாக நான் நிற்பேன் என்று 350 கோடியில் சிங்க பெண்கள் அதிரடி படை என்ற ஒரு படையை உருவாக்கி தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய தாய்மார்களுக்கு பாதுகாப்பு அரணாக அண்ணன் அவர்கள் இருக்கிறார். டாஸ்மாக் கடைகளை இழுத்து மூடிட்டே இருக்கிறீங்களே, அதுல இருந்தான வருமானம் வருது, அந்த வருமானத்தின் மூலமாக தானே ஆட்சி செய்யறோம். வருமானம் தடைப்பட்டால் எப்படி ஆட்சி செய்வது? சாராய கடைகளை இழுத்து மூட வேண்டாம் என்று சிலர் தலைவரிடம் சொன்ன போது 217 கடை மட்டுமல்ல, இன்னும் எத்தனை கடைகளை மூட வேண்டுமோ அத்தனை கடைகளையும் மூடுங்க. சாராயத்தில் இருந்து வரக்கூடிய வருமானத்தில் தான் மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்றால் அப்படி ஒரு அதிகாரம் வேண்டாம் என்று சொன்ன காமராஜரின் பேரனாக வாழக்கூடிய ஒரே
தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள். இந்த 100 நாள் சாதனை என்பது 100 ஆண்டுகள் போற்றக்கூடிய ஒரு சாதனையாக இருக்கு. அன்றே சொன்னார் லயோலாமணி, அன்றே சொன்னார் லயோலாமணி என்று பல வீடியோக்களை நீங்க பார்த்திருப்பீங்க. தலைவர் நின்ன தொகுதி, தலைவர் வெற்றி பெற்ற தொகுதி, முதலமைச்சராக இருக்கக்கூடிய இந்த தொகுதியிலிருந்து நான் ஒன்றே சொல்றேன். இன்னும் 10 ஆண்டுகளுக்கு தமிழ்நாட்டின் முதலமைச்சராக, இன்னும் 10 ஆண்டுகளுக்கு தமிழ்நாட்டின் நிரந்தர முதலமைச்சராக மாண்புமிகு அண்ணன் ஜோசப் விஜய் அவர்கள் இருப்பார். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. 10 ஆண்டுக்கு பிறகு 10 ஆண்டுக்கு பிறகு தமிழ்நாட்டை மட்டுமல்ல இந்தியாவையே ஆட்சி செய்யக்கூடிய பிரதமராக அண்ணன் விஜய் அவர்கள் வருவார் என்பதை அழுத்தம் திருத்தமா சொல்றோம். ஏன்னா போற போக்குல நம்ம சொல்லல, வட மாநிலங்கள் முழுவதும் கருத்து கணிப்பு நடத்துறாங்க. அடுத்த பிரதமராக யார் வந்தால் சரியாக இருக்கும் என்று ஒரு 4 பேருடைய புகைப்படத்தை வச்சு கேட்கின்ற பொழுது நாம எல்லாம் என்ன சொல்றோம், தளபதி விஜய் அப்படின்னு சொல்றோம். ஆனா நார்த் இந்தியாவை சார்ந்தவர்கள் எல்லாம் விஜய் தளபதி, அடுத்த பிரதமரா யார் வரணும், விஜய் தளபதி என்று சொல்லக்கூடிய ஒரு சூழல் உருவாக்கி இருக்கிறது என்றால், அண்ணன் அவர்களே நீங்கள் தமிழ்நாட்டிற்கான தலைவர் அல்ல, ஒட்டுமொத்த இந்தியாவையே ஆட்சி செய்யக்கூடிய இந்தியாவுக்கான தலைவர் என்பதை ஒட்டுமொத்த இந்தியா மக்களும் உங்களுடைய ஆட்சியின் கீழ் வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள். அதனால் இந்த 100 நாள் சாதனை நிகழ்வு என்பது இன்னும் தொடர்ந்து பல சாதனைகளை தலைவர் அவர்கள் செய்து கொண்டே இருப்பாங்க. சட்டமன்றத்தில் அண்ணன் நிதியமைச்சர் அவர்கள் பாடினாலும் மக்கள் மன்றத்தில் அவரின் சார்பாக அதே பாடல் வரிகளை நான் பாடுகிறேன். கருணை இருந்தால் வல்லலாகலாம், கடமை இருந்தால் வீரனாகலாம், பொறுமை இருந்தால் மனிதராகலாம், இந்த 3ம் இருந்தால் தலைவராகலாம். நம்ம மாவட்ட செயலாளர் அண்ணன் சிவா அவர்கள் உண்மையிலே ஒரு விஷயத்தை நாங்க பெருமையா அழுத்தம் திருத்தமா சொல்றோம். ஒரு தலைவனுக்கு விசுவாசமாகவும் ஒரு கட்சிக்கு உண்மையாகவும் உழைத்தோம் என்றால் நாங்களே எதிர்பார்க்க கூடியாத வகையில் மிகப்பெரிய ஒரு அதிகாரம் கிடைக்கும் என்பதற்கு நானும் பாசத்திற்குரிய நண்பர் வீட்டு வசதி வாரியத்தினுடைய நண்பர் சிவா அவர்களுமே ஒரு சிறந்த உதாரணம். பச்சை துண்டை போட்டு விவசாய நிலத்தில் விவசாயம் செய்து கொண்டிருந்த நான் இன்று பச்சை பெண்ணில் கையெழுத்து போடக்கூடிய ஒரு அதிகாரத்தில் இருக்கிறேன் என்றால் அந்த அதிகாரத்தை கொடுத்த தலைவர் அண்ணன் விஜய் அவர்கள். எவ்வளவு உழைப்பு, 15 ஆண்டுகளாக இந்த தொகுதியில் பம்பரம் போல் உழைத்த ஒரு நபர் தான் இந்த மாவட்ட செயலாளர் சிவா அவர்கள். இன்று சிவா அவர்கள் தமிழ்நாடே வியந்து பார்க்கக்கூடிய வகையில் வீட்டு வசதி வாரியத்தினுடைய தலைவராக இருக்கிறார் என்றால் அந்த அளவுக்கு மாண்புமிகு முதலமைச்சருடைய நம்பிக்கையை பெற்ற அவருடைய உள்ளத்தில் இடம் பிடித்த ஒரு தளபதி தான் சிவா அவர்களை அழுத்தம் திருத்தமாக நான் இந்த இடத்துல சொல்றேன். அதனால தலைவர் அவர்கள் கொடுப்பதற்கு அள்ளி அள்ளி கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறார். கிள்ளி கிள்ளி கொடுத்த தலைவர்களுக்கு மத்தியில் அள்ளி அள்ளி கொடுப்பதற்காக வந்த தலைவன் தான் அண்ணன் ஜோசப் விஜய் அவர்கள் என்பதை பெருமையாக சொல்றோம். கொடுத்ததெல்லாம் கொடுத்தான், அவன் யாருக்காக கொடுத்தான், ஒருத்தருக்காக கொடுத்தான், இல்லை ஊருக்காக கொடுத்தான். இல்லை என்போர் இருக்கையிலே இருப்பவர்கள் இல்லை என்பார். மடி நிறைய பொருள் இருக்கும், மனம் நிறைய இருள் இருக்கும். எதுவென்ற போதும் பொதுவென்று வைத்து வாழ்கின்ற பேரை அண்ணன் ஜோசப் விஜய் அவர்களே வாழ்கின்ற பேரை வாழ்த்திடுவோம். வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.